ஆண்டபோது இல்லை தலைக்கணம், மாண்டபோது இல்லை மடிக்கணம், அரசியலில் நீ ஒரு இலக்கணம் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்களுள் ஒருவராக இருந்தவர், தமிழகத்தில் படிக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர், கல்விக்கண் திறந்தவர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, அரசரை உருவாக்குபவர், பெருந்தலைவர், எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற கர்ம வீரர் என்றெல்லாம் அழைக்கப்பெறும் காமராஜர் ஐயா அவர்களை பற்றிய சில தகவல்களை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் நினைக்காமல் எப்போதுமே பிறர் நலம் கருதி நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் பல நன்மைகளை செய்தவர் தாங்க நம்ம காமராஜர் ஐயா. ஐயா அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஜூலை 15ஆம் தேதி 1903ஆம் ஆண்டு குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையார் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். பெற்றோர் ஐயாவுக்கு வைத்த பெயரோ காமாட்சி. ஆனால் தாயார் ஐயாவை ராஜா என்றுதான் அழைப்பார்களாம். பின்னாளில் காமாட்சி ராஜா இரண்டும் மருவி காமராஜர் என்றானது. காமராஜர் ஐயா தனது சிறு வயதிலேயே சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவராக இருந்தாராம். அதற்கு ஒரு உதாரணம் தாங்க இந்த கதை. காமராஜர் ஐயா பயின்ற பள்ளியில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடி பிரசாதம் தரும் வழக்கம் இருந்ததாம். அப்போ ஒரு முறை பிரசாதம் விநியோகிக்கப்படும் போது மாணவர்கள் எல்லாம் முண்டியடித்து கொண்டு சென்று ஒரு தடவைக்கு 2 தடவையாக பிரசாதத்தை கை நிறைய பெற்றுக்கொண்டார்களாம். ஆனால் ஐயாவுக்கோ அது பிடிக்கவில்லை. அதனால் ஒரு மூலையில் ஒதுங்கி நின்றாராம். கடைசியாக மிச்சமிருந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றவரிடம் எல்லோரும் கை நிறைய பிரசாதம் வாங்கி கொண்டு செல்லும் போது நீ மட்டும் குறைவாக வாங்கி வந்தது ஏன் என வீட்டில் உள்ளவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஐயா, மற்ற மாணவர்களுடன் போட்டி போட்டு கொண்டு சென்று பிரசாதம் வாங்க எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி பள்ளியில் எல்லா மாணவர்களிடமும் 5 காசு வசூலித்தவர்கள் ஒரே மாதிரியாக பிரசாதம் வழங்கியிருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தது அவர்களுடைய தவறு என்றும் கூறினாராம். தொடக்கப்பள்ளி பயின்ற ஐயாவால் தனது மேற்படிப்பை தொடர முடியவில்லை. காரணம் தனது தந்தையின் இழப்பு. தந்தை இழந்ததால் தாயார் கஷ்டப்படுவதை பார்த்த காமராஜர் ஐயா தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தாராம். காமராஜர் ஐயா தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்யும் போது பல தலைவர்கள் உரையாற்றுவதை பார்த்து அவர்களது போராட்ட குணத்தால் ஈர்க்கப்பட்டு 1920ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முதன்மை பேச்சாளரும் தலைவருமான சத்தியமூர்த்தியின் மேலிருந்த மதிப்பின் காரணமாக அவரையே அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். சத்தியமூர்த்தி ஐயா காங்கிரஸ் தலைவரான போது காமராஜர் ஐயாவை செயலாளராக நியமித்தார். 1953ஆம் ஆண்டு முதல் முறையாக தமிழகத்தில் முதல்வரானார் காமராஜர் ஐயா. பிறகு ஒரு முறை தனது அமைச்சரவை குழுவினை கூட்டி தமிழக பள்ளி தேர்ச்சி மற்றும் எண்ணிக்கை குறித்து அமைச்சர்களிடம் பேசிய போது மாணவர்கள் பள்ளிக்கு வர நாம் என்ன செய்ய வேண்டும் என நினைத்த காமராஜர் ஐயா மதிய உணவு திட்டத்தினை பள்ளிகளில் துவங்கினார். இதனால் தமிழகத்தில் மூடியிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். பிள்ளைகள் படித்தால் மட்டும் போதாது, படித்து முடித்த இளைஞர்கள் வேலை செய்ய வேண்டும் என நினைத்த ஐயா நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை, பாரத மிகு மின் நிறுவனம், நிலக்கரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை என மேலும் பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு வருமானம் வரும் வழியினை அமைத்து கொடுத்தவர்தான் நமது காமராஜர் ஐயா. 3 முறை தமிழக முதல்வராக இருந்த அவர் பதவியை விட மக்களின் முன்னேற்றம் மற்றும் கட்சியின் முன்னேற்றத்தினையும் மனதில் வைத்துக்கொண்டு தனது முதல்வர் பதவியினை ராஜினாமா செய்தார். அதோடு இளைஞர்களின் கையில் நாட்டினை ஒப்படைக்க எண்ணினார். அந்த ஆண்டு ஐயா டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரானார். காமராஜர் ஐயா சொன்னால் இந்திய தேசத்தின் பிரதமரே நியமிக்கப்படும் அளவிற்கு அவரின் செல்வாக்கு கட்சியின் மத்தியில் இருந்தது. இது மட்டும் இல்லைங்க, தன்னை பார்க்க வந்த மக்கள் மீது அதிக அக்கறை கொண்டவராக இருந்திருக்காரு நம்ம காமராஜர் ஐயா. ஒவ்வொரு நாள் இரவு தூங்கப் போவதற்கு முன்னாடி தன்னுடைய உதவியாளர் வைரவனிடம் தம்மை பார்க்க வந்த அனைவரும் சென்று விட்டார்களா என்று நன்றாக சோதித்துவிட்டு வர சொல்வாராம் காமராஜர் ஐயா. யாரும் இல்லை என்று வைரவர் சொன்னாலும் மற்றொரு முறையை பார்த்துவிட்டு வர சொல்வாராம். ஏன் தெரியுமா? சிலர் வெக்கப்பட்டு பயப்பட்டு கொண்டிருப்பார்களாம். தன்னுடைய ஏழ்மையை நினைத்து தைரியமின்றி ஐயாவை பார்க்காம அங்கேயே ஓரமாக நிற்பாங்களாம். அதுக்காக தாங்க ஐயா எப்போதும் இந்த மாதிரி செய்வாங்களாம். தன்னை பார்க்க வருபவர்களை இரவு எத்தனை மணியானாலும் பார்த்து பேசிவிட்டு தான் தூங்க செல்வார்களாம் காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயாவை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த ஒரு வீடியோ அதுக்கு போதாது. அப்படிப்பட்ட மனிதர் காமராஜர் ஐயா. ஐயா அவர்கள் வாழ்நாளில் பல உதவிகளை மக்களுக்காக செய்து தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்த மக்கள் தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். அவர் உடல் இறந்தாலும் அவரின் நல்லுள்ளம் இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நன்றி.